நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் 3ஆம் பாகத்தின் முதல் அத்தியாயம் கோடிக்கரையில். ஆமாங்க, பொன்னியின் செல்வன் 2 பாகம் வெற்றிகரமா முடிச்சிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா. 2ஆம் பாகத்தோட கடைசி அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? பூங்குழலி அப்படியே அருள்மொழிவர்மரையும் வந்தியத்தேவனையும் அந்த நேரத்துல எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் பூங்குழலியோட பாட்டை கேட்டதுல பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. ஒருத்தர் அங்க எதிர்பார்க்காத நேரத்துல அப்படி சந்திச்சிட்டதுனால பூங்குழலியே அவங்க 2 பேரையும் காப்பாத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியோட படகுல ஏறி அப்படியே தன்னை அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? இப்போ அவங்க அநேகமா தப்பிச்சுட்டாங்கன்னே வச்சுக்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? கோடியக்கரையில் முதல் அத்தியாயம், பொன்னியின் செல்வனின் 3ஆம் பாகம். கடல்ல அடிச்ச சுழி காத்து சோழ நாட்டு கடற்கரையோரத்துல புகுந்து தன்னோட வேக துரித பிரயாணத்தை செஞ்சுக்கிட்டு போகுது. கல்லூளி மங்கன் போன வழியெல்லாம் காடு மலையெல்லாம் தவிடு பொடி அப்படின்னு ஒரு சொல்வட உண்டு. அந்த மாதிரி அந்த சுழி காத்து போன வழியெல்லாம் பல பயங்கர நாச வேலைகளை செஞ்சுக்கிட்டே போயிருக்கு. கோடியக்கரையிலேருந்து காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் சோழ நாட்டு கடற்கரையோரத்துல எல்லாம் வாயு பகவான் தன்னோட லீலைகளை முழுக்க காட்டிட்டு போயிருக்கிறாரு. எத்தனையோ மரங்கள் வேரோட பெயர்ந்து கிளைகள் முறிஞ்சு கிடக்குது. வீடுகள் கூரைகளை சுழி காத்து அப்படியே தூக்கி எடுத்துட்டு போய் தூரத்துல தள்ளி தூளாக்கி எரிச்சு விட்டுருச்சு. குடிசைகள்லாம் குட்டிச்சுவர்கள் ஆகி போச்சு. கோடிக்கரை பகுதியில எங்க பார்த்தாலும் வெள்ள காடா இருக்கு. கடல் பொங்கி வந்து பூமிக்குள்ள புகுந்துருச்சோ அப்படின்னு தோணுது நமக்கு. ஆனா பூமிக்கும் கடலுக்கும் மத்தியில இருந்த அந்த வெண்மணல் பிரதேசம் அந்த இல்ல அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் கடல் தூரத்துலதான் இருக்கு அப்படின்னு நமக்கு உணர வைக்குது. அந்த வெண்மணல் பிரதேசத்துல அங்கங்க புதை சேர்த்து இருந்த இடத்துல எல்லாம் மட்டும் இப்ப அதிகமா தண்ணீர் தேங்கி இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இப்ப மனுஷனோ மிருகமோ இறங்கிட்டா உயிரோட சமாதிதான். யானைகளை கூட அந்த புதை சேர்த்து குழி இப்ப அப்படியே விழுங்கி ஏப்ப விட்டுடும். சுழி காத்தடிச்ச 2 நாளைக்கு அப்புறம் கோடியக்கரைக்கு ஒரு பெரிய விருந்தினர் வராங்க. யார் தெரியுமா? நிஜமாவே பெரிய பழுவேட்டரையரும் அவரோட பரிவாரமும் வந்து சேர்ந்துட்டாங்க. பல்லக்கும் பின்தொடர்ந்தே வந்துருச்சு. ஆனா இந்த முறை அந்த பல்லக்குல உட்காந்து இளையராணி நந்தினி தேவிய பிரயாணம் பண்ணிட்டா. மதுராந்தக தேவரை அந்தரங்கமா அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இப்போ இல்ல. அது மட்டும் இல்ல, சில சமயம் இளையராணியும் கூட அழைச்சிட்டு போனாதானே மறுபடியும் அவசியம் நேரும் போது மதுராந்தகரை அழைச்சிட்டு போறதுக்கு அந்த பல்லக்கு வாகனம் உபயோகமா இருக்கும். இப்படி நந்தினி யோசனை சொன்னதை கேட்டு பழுவேட்டரையர் உற்சாகமா ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு அப்படியே அந்த பொண்ணு மேல ஒரு பயங்கரமான மோகம் இருக்குதுன்னா, அதனால இந்த கிழவருக்கு தன்னோட அந்த புவன சுந்தரியை அழைச்சிட்டு போறதுல எப்பவும் ஆர்வம் இருக்கிறது ஜாஸ்தி தானே. சுழிக்காத்து அடிச்சு 2 நாளைக்கு அப்புறம் தான் இப்ப அவங்க கோடியக்கரைக்கு வந்ததை பத்தி சொல்றோம். ஆனா கோடியக்கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே, இந்த சுழிக்காத்தும் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தஞ்சாவூர்ல இருந்து புறப்பட்டு நாகப்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அதாவது சுழிக்காத்துக்கு முன்னாடியே பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகப்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க தனாதிகாரி தன்னோட உத்தியோக கடமைகளை முதல்ல நிறைவேற்றுறாரு. என்ன உத்தியோகம்? நாகப்பட்டினம் அப்போ தமிழகத்தோட முக்கியமான துறைமுகப்பட்டினமா இருக்குல்ல. வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ பொருள்கள் பெரிய பெரிய மரக்கலங்கள்ல வந்து அந்த துறைமுகத்துல இறங்கிட்டு இருக்கு. அந்த பொருள்களை ஆயிரக்கணக்கான சின்ன படகுகள் ஏத்திட்டு போய் அடுத்தடுத்த மரக்கலங்கள்ல போய் சேர்க்குது. இதுக்கெல்லாம் சுங்க இறை விதித்து, அதாவது டாக்ஸ் விதிச்சு வசூலிக்கிற அதிகாரிகள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க சரிவர வேலை செய்யறாங்களா அப்படிங்கறது மேற்பார்வை பார்க்கறதுதான் சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரோட உரிமையும் கடமையும் இல்லையா? அந்த வேலைக்கு அப்புறம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பெரிய பழுவேட்டரையர் நாகப்பட்டினத்தோட புகழ்பெற்ற சூடாமணி புத்த விகாரத்துக்கு போறாரு. பிக்ஷுக்கள் அவரை தக்கபடி வரவேற்று உபசரிக்கிறாங்க. புத்த விகாரத்துக்கு தேவை ஏதாவது இருக்கா, பிக்ஷுகளுக்கு குறைகள் ஏதேனும் உண்டான்னு தனாதிகாரி விசாரிக்கிறாரு. ஒன்னும் இல்லைன்னு பிக்ஷுகள் சொல்லிட்டு சுந்தர சோழ மன்னருக்கு தங்களோட நன்றியும் தெரிவிக்கிறாங்க. சில நாளைக்கு முன்னாடி இந்த விகாரத்தை சேர்ந்த பிக்ஷுக்கள் 2 பேரு தஞ்சைக்கு சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருந்தாங்க. புத்த சங்கத்தோட சார்பா சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டாங்க. அப்போ அவங்க இளவரசர் அருள்மொழிவர்மர் வந்து இலங்கையில புத்த தர்மத்துக்கு செஞ்சு வர தொண்டுகளை பத்தி எல்லாம் சொல்லி பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க. இடிஞ்சு போன புத்த விகாரங்களை அவர் புதுப்பிச்சு கொடுக்கும்படியா இளவரசர் கட்டளை இட்டது, அதை நிறைவேற்றி வர்றது, இலங்கையில இருக்கிற புத்த பிக்ஷுகளோட மகா சங்கத்துக்கு ஒரு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்து வர்றதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. சக்கரவர்த்தி பெருமானே, இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் நாங்க கேள்விப்படுறோம். இலங்கையோட பழமையான சிம்மாசனத்தை உங்களோட இளைய திருக்குமாரருக்கே கொடுத்துட்டு இலங்கை அரசரா முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு பிக்ஷுக்கள்ல ஒரு பெரும் பகுதியார் கருதுறாங்களாம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதை காட்டிலும் நம்ம இளவரசரோட பெருமைக்கு வேற என்ன சான்று வேணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த பெரிய பழுவேட்டையரோட உள்ளத்துல ஒரு அபூர்வமான யோசனை உதயமாயிருச்சு. புத்த பிக்ஷுகள் போனதுக்கு அப்புறம் அது சுந்தர சோழ சக்கரவர்த்தி கிட்டையுமே அவர் தெரிவிக்கிறாரு. 3 உலகம் ஆள்ற இறைவா, உங்களோட அதிகாரம் வந்து 8 திசையிலையும் பரவிட்டு இருக்கு. இந்த பரந்த பூமண்டலத்துல உங்களோட ஆணைக்கு கீழ்ப்படியாதவங்கன்னு யாருமே இல்லை. ஆனா உங்களோட பசங்க 2 பேர் மட்டும் இதுக்கு விதிவிலக்கா இருக்காங்களே, அவங்களுக்கு துர்ப்புகுத்தி புகட்டுற சிலர்லாம் சோழ சாம்ராஜ்யத்துல பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க. ஆதித்த கரிகாலர்
உங்க விருப்பத்தின்படி இங்க வர்றதுக்கு மறுத்துட்டு உங்களை காஞ்சிக்கு வர சொல்லி ஓலை அனுப்பிட்டே இருக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி துர்புகுத்தி புகட்டுறவர் வேற யாரும் இல்ல, உங்களோட மாமனாரான திருக்கோவலூர் மலையமான் தான். அந்த மாதிரியே ஈழ்நாட்டுல இருந்து உங்க சின்ன பையனை வருவிக்க சொல்லி பல தடவை நீங்களும் சொல்லி பார்த்துட்டீங்க. நானும் ஆள் அனுப்பி அழுத்து செழிச்சு போயிட்டேன். நம்ம ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம்ம ஓலைகள் இளவரசரை போய் சேராதபடியும் இந்த கொடும்பாளூர் பெரிய வேளான்னு செஞ்சுக்கிட்டே வரான். இல்லாட்டி உன்னோட அருமை புதல்வர் உங்க விருப்பம் தெரிஞ்சக்கு அப்புறம் இத்தனை காலமா இங்க வராம தாமதம் பண்ணுவாரா? இந்த நிலைமையில எனக்கு ஒரு யோசனை தோணுது, நீங்க கட்டளையிட்டா அதை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு பழுவேட்டரையர். இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடிசூட்டிக்க சதி செஞ்சதா சொல்லி குத்தம் சாத்தி இளவரசரை சிறைப்படுத்திட்டு வர சொல்லி கட்டளை பிறப்பிச்சு அனுப்புவோம். அந்த மாதிரி கட்டளையை பூதி விக்ரமகேசரி அதான் சேனாதிபதி தடை செய்ய முடியாது. அதை விட இளவரசர்கிட்ட நேர்ல எப்படியாவது கட்டளையை சேர்ப்பிச்சே ஆகணும்னு நம்ம கட்டளை பிறப்பிச்சிட்டோம்னா இளவரசர் கட்டாயம் வந்தே தீருவாரு அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் யோசனை சொல்றாரு. இதை கேட்ட சுந்தர சோழர் சிரிக்கிறாரு. விசித்திரமான யோசனை தான், ஆனா கூட ஏன் கையாண்டு பார்க்க கூடாது? பொன்னியின் செல்வனை பார்க்கணுங்கிற ஆர்வம் சக்கரவர்த்தியோட மனசுல பொங்கிக்கிட்டே இருக்கு. தன்னோட கடைசி காலம் நெருங்கிட்டு இருக்கிறதா அவர் உணர்றாரு. அதனால தன்னோட அந்தர அன்புக்குரிய இளங்கோ கிட்ட ராஜ்யத்தை பத்தி தன்னோட மனோரதத்தை வெளியிடணும், பேசணும்னு அவர் விரும்புறாரு. மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்யத்தை கொடுத்துடணுங்கிற தன்னோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டா அருள்மொழிவர்மன் மறுவார்த்தையே பேசாம அதை ஒத்துக்குவான். அப்புறம் அவன் மூலமா ஆதித்த கரிகாலனோட மனசை மாத்துறதும் எளிதா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு தனாதிகாரியோட யோசனையை சக்கரவர்த்தி ஆமோதிக்கிறாரு. அதன் பேர்ல தான் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்திட்டு வர சொல்லி கட்டளை அனுப்பப்பட்டுச்சு. இளவரசருக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாதுன்னு கண்டிப்பான கட்டளையும் மரக்கல தலைவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கட்டளை எடுத்துக்கிட்டு தான் 2 மரக்கலங்கள் 7 நாட்டுக்கு போன அப்புறம் பெரிய பழுவேட்டரையர் கொஞ்சம் மனக்கவலை ஆயிட்டாரு. இளவரசருக்கு ஏதேனும் ஆயிட்டா தனக்கு பெரும் பழி ஏற்படும்ங்கிறத உணர்ந்திருந்தாரு. அதனால தானே நாகைப்பட்டினம் துறைமுகத்துக்கு நேரா போய் சேர்றது, இளவரசரை தக்கபடி வரவேற்று தன்னோட சொந்த பொறுப்புல அவரை தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு திரும்பி வர்றதுன்னு முடிவு பண்றாரு. இந்த யோசனைக்கு இன்னும் சில யோசனை இருந்துச்சு. என்னன்னா, இளவரசர் தஞ்சைக்கு வந்து சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி செம்பியன் மாதேவியோ குந்தவையோ அவரை பாத்துற மாதிரி நேர்ந்துடக்கூடாது. அந்த பொண்ணுங்க 2 பேர் சேர்ந்து இளவரசர் மேல ரொம்ப செல்வாக்கு உள்ளவங்க வேற, அதாவது தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருவாங்க. பழுவேட்டையரை வெறுக்கிறாங்க வேற. அதனால இளவரசர்கிட்ட ஏதாவது சொல்லி ஒரு மனசை கெடுத்துருவாங்களோன்னு பழுவேட்டையருக்கு சந்தேகம் வந்துருச்சு. தக்க சமயம் வர்றதுக்குள்ள, அதாவது சுந்தர சோழர் மரணம் அடையறதுக்குள்ள ஏடாகுடமா ஏதாவது நடந்து காரியம் கெட்டு போயிடலாம். அது மட்டும் இல்ல, பொக்கிஷ நிலவரையில சுரங்க வழி காவலன் பின்னாடியில இருந்து தாக்கி வீழ்த்தப்பட்டுட்டான்ல, அதாவது வந்தியத்தேவன் கந்தமாறன் அந்த சம்பவத்துல, அதுல இருந்தே தனாதிகாரியோட மனசுல ஏதோ விபரீதமான சந்தேகம் எல்லாம் உதிச்சிருந்துச்சு. பொக்கிஷ சாலையில யாராவது ஒளிஞ்சிருந்தாங்களா? அப்படி இருக்க முடியுமா? அப்படின்னா அது யாரா இருக்கும்? தஞ்சை கோட்டை காவலர்கள்ட்ட அகப்படாம தப்பி சென்ற வானர்குல வீரனா இருக்குமோ? அப்படின்னா அவன் இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சிருப்பானே. சின்ன பழுவேட்டையர் சொல்றபடி நந்தினியை பார்க்க அடிக்கடி ஒரு மந்திரவாதிக்கு இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அதையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். இளைய பிராட்டி குந்தவி தேவி தான் வந்தியத்தேவனை ஓலையோட இளவரசர் அருள்மொழிவர்மர்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்கிற செய்தியும் தனாதிகாரிக்கு தெரியும். அதுவே அவர் கொஞ்சம் மனசுல ஒரு கலகத்தை உண்டு பண்ணிருந்துச்சு. வந்தியத்தேவன் மூலமா என்ன செய்தி சொல்லி அனுப்பியிருப்பா? தானும் சம்புவரையர் மத்த எல்லாரும் சேர்ந்து சோழ சிம்மாசனத்தை பத்தி முடிவு செய்திருக்கிற யோசனையை பத்தி அந்த பெண் பாம்புக்கு செய்தி எட்டியிருக்குமோ? அதை பத்தி அவ ஏதாவது எழுதி அனுப்பியிருப்பாளோ? எப்படி இருந்தாலும் இளவரசர் சோழ நாட்டோட கரையில இறங்கினோன்னு தான் முதல்ல அவரை சந்திக்கணும். வந்தியத்தேவனையும் இளவரசரோட சிறைப்படுத்திட்டு வர சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறதுனால அவனையும் முதல்ல தான் பார்த்தாகணும். அவனுக்கு என்னென்ன தெரியும், எவ்வளவு தூரம் தெரியுங்கிறதையும் தான் கண்டுபிடிச்சாகணும். இப்படியெல்லாம் யோசனை பண்ணி தான் பெரிய பழுவேட்டையர் நாகப்பட்டினத்துக்கு போய் காத்திருக்க தீர்மானம் பண்றாரு. அவருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினிக்கு காரணம் இருந்துச்சு. வந்தியத்தேவனை மறுபடியும் பார்க்கவும், குந்தவி அவங்கிட்ட என்ன ஓலை கொடுத்து அனுப்பிச்சாங்கிறது தெரிஞ்சுக்கவும் நந்தினி ரொம்ப ஆவலா இருந்தா. மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றி அடைஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கவும் ஆர்வமா இருந்தா. அதனால நாகப்பட்டினத்துக்கு தானும் வர்றதா சொல்லிட்டா. கரும்பு தின்ன கூலி வேணுமா? கிழவர் உடனே சரின்ட்டாரு. கடல்ல கடற்கரையோரமா உல்லாச படகுல ஏறி நந்தினியோட ஆனந்த பிரயாணம் செய்யறது பற்றி ஒரு மனோராஜ்யமே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உள்ளத்தையும் உடலையும் எரிச்சுக்கிட்டு இருக்க அந்த தாபம் அதன் மூலமா தீர்றதுக்கு வழி ஏற்படலான்னு ஆசைப்பட்டுட்டாரு. பழுவேட்டையரும் நந்தினியும் நாகப்பட்டினத்துல இருக்கும் போதுதான் சுழல் காத்து அடிச்சுது. காத்தோட உக்கிர லீலைகளை நந்தினி ரொம்ப அனுபவிக்கிறா. கடற்கரையோரத்துல தென்னமர உயரத்துக்கு அலைகள் எழும்பி எழும்பி விழுறத பார்த்து அப்படியே களிப்படைறா. ஆனா கடல்ல உல்லாச படகுல ஆனந்த யாத்திரை போலான்னு நினைச்ச பழுவேட்டையரோட மனோராஜ்யத்துலதான் மண்ணு விழுந்துருச்சு. சுழிகாத்து அல்லோலகல்லோல படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் கடல்ல கப்பல்களுக்கும் படல்களுக்கும் சேதம் உண்டா அப்படிங்கிறத பத்தியே பழுவேட்டையர் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. கரையோரத்துல எல்லாருமே சுழிகாத்து வரப்போறத அறிஞ்சு ஜாக்கிரதையா இருந்தபடினால அதிகமா சேதம் ஏற்படலைங்கிறது தெரியுது. ஆனா நடுக்கடல்ல ஈழத்துக்கும் கோடியக்கரைக்கும் நடுவுல 2 கப்பல்கள் தத்தளிச்சிட்டு இருந்ததாவும், அதுல 1 தீப்பத்தி எரிஞ்சு முழுகினதாவும் கட்டுமரங்களை மீன் பிடிக்க போன வலைஞர்கள் சிலர் சொல்றாங்க.
இது பழுவேட்டையருக்கு ரொம்ப கவலையை உண்டாக்கிருச்சு. அந்த 2 மரக்கலங்களும் இளவரசரை சிறைப்பிடிச்சிட்டு வந்த கப்பலா இருக்கலாம்ல. அப்படின்னா இளவரசரோட கதி என்ன ஆயிருக்கும்? இளவரசருக்கு ஏதாவது ஆயிட்டா தனக்கு பெரும் பழி ஏற்படுமே. சோழ நாட்டு மக்களோட எல்லையில்லாத அன்பை கவர்ந்தவர் தானே அருள்மொழிவர்மர். ஐயோ, மக்களுக்கு அவரை பத்தி என்ன சொல்றது? சக்கரவர்த்திக்கு தான் என்ன சமாதானத்தை சொல்றது? அடக்கடவுளே, நிச்சயமான செய்தி தெரிஞ்சுக்கணுங்கிற பெரிய ஆவல் அவர் மனசுல உண்டாயிருச்சு. கொடியக்கரைக்கு போனா ஒருவேளை விவரம் தெரியலாமோ? முழுகின கப்பலை நல்லா பார்த்தவங்க யாராவது அங்க இருக்கக்கூடும். முழுகின கப்பல்ல தப்பிச்சவங்க யாராவது கூட அங்க இருப்பாங்க. ஆமா ஆமா, உடனே கொடியக்கரைக்கு போக வேண்டியதான். இந்த எண்ணத்தை நந்தினி கிட்ட வெளியிட்டோன்னா அவ ஆர்வத்தோட அது ஒத்துக்கிட்டா. கோடியக்கரையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த பிரதேசம் ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்துல அதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறா நந்தினி. நாகப்பட்டினத்துல இருந்து கோடியக்கரைக்கு 2 வழி உண்டு. கடற்கரையோரமா போய கால்வாய் வழியா படகுல ஏறி போலாம், இல்லைன்னா சாலை வழியாவும் போலாம். பழுவேட்டையரோட பரிவாரங்கள் அதிகமா இருந்ததுனால சாலை வழியா போறதுதான் உசிதம்னு முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நந்தினி கால்வாய் வழியை விரும்பவும் இல்லை. கால்வாயில படகுல போனா பழுவேட்டையர் தன்னோட காதல் புராணத்தை தொடங்கிடுவாருன்னு நந்தினி பயப்பட்டா. அது மட்டும் இல்ல, சாலை வழியா போனா கடற்கையோரத்துல ஒதுங்குற கட்டுமரக்காரர்களையும் படகோட்டிகளையும் விசாரிச்சுக்கிட்டே போலாம்ல. வழியில அப்படி விசாரிச்சதுல புதுசா செய்தி எதுவுமே கிடைக்கல. நடுக்கடல்ல சுழிக்காத்து பலமா அடிச்ச சமயம் கப்பல் ஒண்ணு தீப்பத்தி எரிஞ்சதை பார்த்ததா மட்டும் இன்னும் சிலர் சொல்றாங்க. கொடியக்கரை அடைஞ்சோன்ன கலங்கரை விளக்கத்தோட காவலர் தியாகவிடங்கர் தன்னோட சின்ன வீட்டை பழுவேட்டையர் தம்பதிகளுக்காக ஒழிச்சு கொடுக்கறதா சொல்றாரு. அத ஏத்துக்க சொல்லி மன்றாடி கேட்டுக்கிறாரு. கோடியக்கரையில தங்கறதுக்கு வேற மாட மாளிகையும் கிடையாது. அதனால அப்படி தங்கலாம் அப்படின்னு பழுவேட்டையர் யோசனை பண்ணா கூட நந்தினி அதை மறுத்துட்டா. கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்துல கூடாரம் போட்டுக்கிட்டு தங்க விரும்புறதா சொல்றா. உடனே கூடாரங்கள் அடிக்கப்பட்டுருச்சு. கொஞ்சம் தூரத்துல ஆங்காங்க பழுவூர் பரிவாரங்களுக்கும் கூடாரங்கள் அடிக்கப்பட்டு எல்லாம் தங்கிட்டாங்க. கூடாரங்கள் அடிச்சு முடிச்சோடனே கடல்ல ஒரு பெரிய மரக்கலம் தெரியுது. அது கரையோரமா எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்துல நிக்குது. அதை பார்த்தோன்னே பழுவேட்டையரோட பரபரப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கப்பலோட பாய்மரங்கள் அப்படியே சின்ன பின்னமா இருந்ததுல இருந்து சுழிக்காத்துல அகப்பட்டிருக்கணும்னு தெளிவாச்சு. அதுல இருக்கிறவங்க யாரு? ஒருவேளை இளவரசரா இருக்கலாமோ? புலிக்கொடி காணப்படாததுல வியப்பில்லை. சுழிக்காத்துல அது பீத்து எரியப்பட்டிருக்கலாம்ல. கப்பல் கிட்ட போய் தகவல் தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக பழுவேட்டையர் அங்க இருந்த ஒரே ஒரு படகை அனுப்பி வைக்கிறாரு. கப்பல்ல இருந்தவங்க படகுக்காக காத்திருக்கிற மாதிரி தோணுது. உடனே 2 பேர் கப்பல்ல இருந்து படகுல இறங்குறாங்க. அவங்கள ஒருத்தர் பார்த்திபேந்திர பல்லவர். வந்தியத்தேவனை காப்பாத்துறதுக்காக மரக்கலத்துல இருந்து படகுல இறங்கி போன இளவரசர் அருள்மொழிவர்மர் திரும்ப கப்பலுக்கு வரவே இல்லைல்ல. இதனால பார்த்திபேந்திரன் ஒரு மனக்கவலைக்கு உள்ளாயிட்டான். என்ன ஆனார்னு ஒரு பயமா வந்துருச்சு அவனுக்கு. காத்து அடங்கி பொழுது விடிஞ்சப்புறம் அங்கேயும் இங்கேயும் கப்பலை செலுத்தி தேடுறான். படகுல இளவரசரோட இறங்கினவங்களை ஒருத்த மட்டும் குத்துயிரா கிடைச்சான். அவன் வந்தியத்தேவனை இளவரசர் ரொம்ப தீரத்தோட காப்பாத்தினதுக்கு அப்புறம் படகுக்கு நேர்ந்த கதியை சொல்றான். படகு எப்படி அந்த பாய்மரத்தால உடஞ்சு போச்சுன்னு. இதனால பார்த்திபேந்திரனோட துயரம் பல மடங்கு ஜாஸ்தியாயிருச்சு. ஒருவேளை கோடியக்கரைக்கு போய் உயிரோட ஒதுங்கி இருக்க கூடாதாங்கிற ஒரு ஆசை ஒரு பக்கத்துல கிடந்து அவனுக்கு அடிச்சுக்குது. அதனால கோடியக்கரைக்கு போய் விசாரிக்கிறதுன்னு தீர்மானம் பண்றான். அதுக்காகவே கப்பல் அங்க கொண்டு நிறுத்த சொல்றான். படகுல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் கரையை நோக்கி போக ஆரம்பிச்சோன்னே பெரிய பழுவேட்டையர் தன்னோட இளையராணி சகிதமா வந்திருக்காரு தெரிஞ்சுக்கிட்டான். அது அவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை உண்டாக்கு. பழுவூர் இளையராணியை பத்தி ஆதித்த கரிகாலர் சொன்னதும் அவன் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி அந்த மகாவீரரோட உள்ளத்தையே கொள்ளை கொண்டுகிட்டு அவர் அப்படியே பித்து பிடிக்க செஞ்ச அந்த மோகனாங்கி எப்படி இருப்பாங்கன்னு பாக்குற சபலமும் உள்ளத்துல அடி மனசுல ஒரு மூலையில அப்படியே எழுந்து வெளியில வருது. அந்த விருப்பம் விரைவிலேயே வளர்ந்து அப்படியே கொழுந்து விட்டு எழிய ஆரம்பிக்குது. ஒருவேளை அவளை பார்க்க முடியாம போயிடுமோங்கிற கவலையே உண்டாக்கிருச்சு. ஆனா அந்த கவலை அவனுக்கு நீடிக்கவே இல்லை. ஏன்னா படகுல இருந்து கரையில இறங்கினோடனே நேரா பழுவேட்டையரோட கூடாரத்துக்கு பார்த்திபேந்திரன் அழைச்சிட்டு போறாங்க. கூடாரத்தோட வாசல்ல பழுவேட்டையர் கம்பீரமான தோட்டத்தோட நின்றுட்டு இருக்கிறாரு. ஆஜானுபாகுவான அந்த வீராதி வீரரை கிழவர் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு பார்த்திபேந்திரன் யோசிக்கிறான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ இளம் பிராய வாலிபர்களை காட்டிலும் அவர் அப்படியே தேக கட்டும் மனோதிடமும் வாய்ந்த ஒரு சிங்கம் மாதிரி காட்சி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே கூடாரத்துக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு வெளியில வரா. மேகங்களுக்கு பின்னாடியில இருந்து மின்னல் தோன்றது மாதிரி அந்த பொண்ணோட அப்படியே அழகு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே உயரமா இருக்கிற உரம் பெற்ற தேக்கு மரத்தோட பேர்ல படர்ந்திருக்கிற ஒரு அழகான பூங்கொடி மாதிரி அவ பழுவேட்டையர் பின்னாடியிலேந்து அப்படியே முன்னாடி நிக்கிறா. அந்த மோகன அழகு அப்படியே பார்த்து திகைச்சு போயிட்டான் பார்த்திபேந்திரன். அந்த பார்த்திபேந்திரன் பேர்ல தன்னோட வேல் மாதிரியான விழிகளை செலுத்திக்கிட்டே அவ, நாதா, இந்த வீரபுருஷர் யாரு? இவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு சொல்றா. பொன் கிண்ணத்திலேருந்து அருந்தின மதுபானம் எவ்வளவு சுவையோடு இருக்குமோ அவ்வளோ சுவையா இருக்கு அவளோட கிளி மொழிகள் அப்படின்னு பார்த்திபேந்திரன் நினைக்கிறான். அவனுக்கு அப்படியே ஒரு போதை ஏறின மாதிரி ஆயிடுச்சு.
இப்பதான் முதல் முறையா சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதே முதல் பார்வையிலேயே அவனை சாச்சிட்ட மாதிரி தெரியுது நந்தினியோட பார்வை. இப்போ மேற்கொண்டு என்ன நடக்கும்? அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவன் என்ன ஆனாங்கன்னு இவங்க கவலை கொடுறாங்களே, நிஜமாவே பூங்குழலி காப்பாத்துனது உண்மைதானா? அவங்க 2 பேருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.